என்னம்மா வாங்க வாங்க வாங்க. இது பேர் இது அங்கப்பா இந்த டான்ஸ்ல பார்த்துருப்பேன். இது யாரு கூட யாரு? நம்ம பிரியா, என்னோட ஃப்ரெண்ட். ஓ பிரியாவா? வாமா வா 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 வா. அதாவது நீ இந்த சிலாட்டத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திய, அதனால எப்படியாவது இந்த டான்ஸை நீங்கள் கற்றுக்கணும், அதுக்காக நானே கஷ்டப்பட்டு ஒரு 4 சிலா ரெடி பண்ணிட்டேன். பண்ணீங்களாப்பா? ஆமாம் ஆமாம். சொல்லி தாரேன். உங்களுக்கு இப்போ சிலா படிக்கணும். ஆமாப்பா, எல்லாம் இவளுக்கும் நான் அந்த டான்ஸை போட்டு காமிச்சு அந்த பயிற்சி விளக்கத்தை எல்லாத்தையும் சொன்னேன்னா அவளுக்கு அதுல இருந்து எப்படியாவது என்ன கொண்டு போய் சிலா டான்ஸ் சொல்லி தந்துருன்னு சொல்லிட்டா. எங்க? ஆனா நம்ம இப்ப இங்க இருக்கிறது சென்னையில. ஆனா நம்ம அங்க போய் கத்துக்கணும்னா, நாகர்கோயில் போய் கத்துக்கணும்னா எப்படிப்பா முடியும்? அதுதான் நாகர்கோயில்ல கலரில போய் கத்துக்கலான்னு யோசிச்சு சொல்றீங்களா? ஆமாப்பா. அந்த கவலையே விடு. அதாவது களரி மக்கள் பண்பாட்டு மையத்தில் 2004ஆம் ஆண்டில் இந்த டான்ஸுக்குள்ள பயிற்சியே ஒரு சிடியா ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். சிடியா போட்டாச்சு. அந்த பயிற்சியை கொடுக்கறது யார் தெரியுமா? நம்ம தென்சிங். அவர் அவர் தான் இதனுடைய ஆசான். புரியுதா? அவர் அருமையாக சொல்லி கொடுப்பாரு. அப்போ அந்த நடனத்தை நீங்கள் அங்கே போய் கற்றுக்க வேண்டாம், அந்த சீடியை நம்ம வீட்டிலேயே போட்டு அந்த டிவிக்கு முன்னால் நின்று ஒவ்வொரு அடவையாக நீங்கள் பார்த்து பார்த்து கற்றுக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போச்சு. நம்மக்கிட்ட இன்னும் 6 பேர் இருக்கோங்கல்ல, நம்ம 8 பேராக சேர்ந்து இந்த டான்ஸை கற்றுக்கிட்டு மக்களுக்கு நம்ம ஒரு சூப்பரான விழிப்புணர்வை கொடுக்க போகிறோம். அப்போது முதல்ல அடவுகள் எல்லாம் படிச்சுக்கிடுங்க. ஒத்த கிறுக்கி, ரெட்டை கிறுக்கி, பாய்ச்ச அடவு இதெல்லாம் உண்டு. அந்த அடவெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அடவுகளை வச்சு அந்த ஆவேசமான ஒரு பாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? அப்படி ஆவேசமான ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபி பண்ணணும். அப்படின்னு என்ன? நடன அமைப்பு உருவாக்கணும். அப்படி உருவாக்கி, ஆனால் அந்த நடன உருவாக்கத்தில் அந்த மான்கள் சண்டை போடுறது மாதிரியே நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த நடனம் எடுபடும். புரியுதா? அப்படி செஞ்சு நீங்கள் எங்கே கொண்டு அந்த நடனத்தை ஆடினாலும் மக்களுக்கு அப்படி ஒரு விழிப்புணர்வு வரும், ஒரு ஆவேசம் வரும். புரியுதா? சரி பிரியா, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லிடு. நம்ம வீட்லேயே இங்கே சிடியை போட்டு நம்ம ப்ராக்டிஸாக தொடங்குறோம். சரி, எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே இந்த டிவி எல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன். சரிப்பா. வாங்க வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்டத்தின் பெயர் சிலாட்டம். சிலாட்டத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கருவியின் பெயர் இந்த மான் கொம்பு. இந்த அமைப்பு இப்படியாக இருக்கும். ஆடும் பொழுது இப்படியாக இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் அது கீழே விழக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடிப்படை அடவுகளாக அலசல் என்ற ஒரு அடவும், அதைத் தொடர்ந்து 2 உத்தி அடவும், அதைத் தொடர்ந்து 4 உத்தி அடவும் நாம் செய்ய போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த கருவியையும் பூமி தாயையும் ஆசான்களையும் வணக்கம் செய்து கொள்வோம். அணியா ஹோய்! 1 2 3 4 ஹோய்! அடிப்படை அடவான அலசல் அடவை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். எப்படி என்றால் 1 2 1 2 1 2 3 4 1 2 3 4 செய்யுங்கள். ஹோய்! 1 2 3 4 சொல்லுங்கள். இனி நாம் கையில் வைத்திருக்கின்ற இந்த மான் கொம்பை வலது காலை தூக்கும் பொழுது வலது கை தூக்க வேண்டும், இடது காலை தூக்கும் பொழுது இடது கையையும் தூக்க வேண்டும். எப்படி என்றால்
1 2 3 4 1 2 3 4 செய்யுங்கள் 1 2 4 முகத்தின் முன்புறமாக செய்ய வேண்டும். தாத்து செய்யுங்கள். சத்தமாக சொல்லி செய்யுங்கள். இப்படியாக ஒவ்வொரு ஆட்டத்தின் அளவிலும் நாம் இந்த வரிசையை தான் பின்பற்ற வேண்டும். எப்பொழுதுமே மான் கொம்பு கையில் வைத்திருப்பதால் மானை போல பதிந்தும் பாய்ந்தும் துள்ளியும் நாம் இந்த ஆட்டத்தை ஆடப்போகின்றோம் என்றால் முதல் அடவாக அடிப்படை அடவிலே 2 உத்தி அடவை நாம் செய்ய போகிறோம். எப்படி என்றால் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்படியும் செய்யலாம். இதை சற்று நளினப்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஆவேசமாக பதுங்கி செய்தால் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்படி செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செய்யலாமே. அணியா ஹை 1 2 இதைத் தொடர்ந்து 4 உத்தி அடவாகிய அடிப்படை அடவை நாம் செய்ய போகிறோம். இந்த 4 உத்தி அடவிலே நாம் 2 பக்கமாக திரும்பி திரும்பி செய்ய வேண்டும். முதலில் இந்த பக்கம் செய்வோம், அடுத்ததாக இந்த பக்கம் செய்வோம். அதற்கு தாள வகையாக நாம் இப்படி செய்து கொள்ளலாம். காலை நேராக நின்று வந்து கொண்டிருக்கிறோம். 4 உத்தி அடவை செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் இந்தவாறு 4 வட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பார்த்து நாம் செய்தால் எளிமையாக செய்து கொள்ளலாம். அதாவது 1 என்று சொல்லும் பொழுது அப்படியே பக்கமாக திரும்பி இங்கே வைக்க வேண்டும். 2 3 4 இந்த அம்புக்குறி என்பது இப்படியாக கால் செல்வதை குறிக்கும். இந்த அம்பு என்பது இப்படியாக கால் செல்வதை குறிக்கும். இப்படி நேராக போட்டிருக்கக்கூடிய அன்பு இப்படியாக நாம் வருவதற்கு பயன்படும் விதத்தில் இருக்கும். இந்த அன்பு நாம் இப்படியாக கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும். மீண்டும் செய்கிறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 என்ற விதத்திலே நாம் இந்த கட்டத்தை பயன்படுத்தி ஆடினால் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் இணைந்து மெதுவாக முதலில் செய்வோம். அணியா ஹோய் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சற்று குனிந்தவாறு செய்யுங்கள். மூன்று 4 1 2 3 4 காலை கொஞ்சம் அகலமாக தூக்கி வையுங்கள். இந்த 4 உத்தி அடவும் ஒவ்வொரு அடவின் இறுதியிலும் நாம் செய்து முடிப்போம். அடிப்படை அடவிலே இறுதியாக முடிவு அடவை நாம் செய்ய போகிறோம். எப்படி என்றால் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இந்த வகையிலே நாம் பாய்ந்து செல்ல வேண்டும். வலது காலை இப்படி எடுத்து வைக்கும் பொழுது பக்கமாக வைத்து அப்படியே பின் இழுத்து முன்னாக குதித்து ஆட வேண்டும். அதாவது 1 2 3 4 1 2 3 4 என்ற விதத்திலே நாம் செய்கிறோம். இப்பொழுது நீங்கள் இணைந்து செய்யுங்கள். அணியா ஹோய் சொல்லி செய்யுங்கள்.
இப்பொழுது நாம் அடிப்படை அடவுகளை செய்து முடித்து விட்டோம். இனி அடவுகளில் வரிசையாக நாம் செய்கிறோம். முதல் அடவாக பாய்ச்சல் அடவை நாம் செய்ய போகிறோம். பாய்ச்சல் அடவிலே முதலில் அலசல் அடவை செய்வோம். அதைத் தொடர்ந்து 2 உத்தி அடவையும் செய்வோம். பாய்ச்சல் அடவை இப்படியாக செய்யலாம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 5 6ஐ இப்படியாக சுத்தி தட்ட வேண்டும். பதிந்து கறங்க வேண்டும். இப்படியாக பதிந்து கறங்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இணைந்து செய்யலாம். அணியா ஹோய் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 சொல்லுங்கள். ஹோய்யா. பாய்ச்சல் அடவின் ஏற்கனவே சொன்னது போல முதலில் அலசல் அடவை செய்வோம். இரண்டாவதாக 2 உத்தி அடவை செய்வோம். தொடர்ந்து அடவினை செய்து இறுதியாக முடிக்கும் பொழுதும் இந்த 2 உத்தி அடவை செய்து கொண்டு இறுதியாக 4 உத்தி அடவை செய்து முடிப்போம். இப்பொழுது நாம் கற்க இருப்பது 2வது அடவு. அந்த அடவின் பெயர் ஒத்த கிறுக்கி அடவு என்று சொல்வார்கள். அந்த அடவு எளிமையானதுதான். ஆனால் தொடக்கத்தில் 2 உத்தி அடவை செய்து கொண்டு நாம் செய்வோம். அடவு இப்படித்தான். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த அடவை முழுமையாக செய்தால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படியாக செய்ய வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செய்யலாம். அணியா ஹோய் 1 2 ஒத்த கிறுக்கி அடவை தொடர்ந்து இரட்ட கிறுக்கி அடவை செய்கிறோம். அந்த அடவு எளிமையானதுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒத்த கிறுக்கி 2 பக்கமும் சென்று கொண்டு வந்தோம். இரட்ட கிறுக்கிக்கு ஒரே பக்கமாக வருவோம். ஆனால் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தொடக்கத்தில் 2 உத்தி அடவை செய்து கொண்டு செய்வோம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இப்படியாக செய்து முடிப்போம். எல்லோரும் இணைந்து இப்பொழுது செய்கிறோம். அணியா ஹோய் 1 2 அடுத்த அடவாக பக்கவாட்டு ஒயில் என்ற அடவை நாம் செய்ய போகிறோம். பக்கவாட்டு ஒயிலின் போது அலசல் அடவை செய்து கொண்டு 2 உத்தி அடவை செய்ய மாட்டோம். நேரடியாக நாம் பக்கவாட்டு ஒயிலுக்கு சென்று விடுவோம். அதாவது 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இடது கையில் இருக்கக்கூடிய மான் கொம்பினை எப்பொழுதும் நேராக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடவிலே வலது கையில் இருக்கக்கூடிய மான் கொம்பை மட்டும்தான் இப்படியாக சுழற்றி தூக்க வேண்டும். சரிதானே? எனவே இந்த அடவினுடைய எண்ணிக்கை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 எல்லோரும் இணைந்து செய்யலாம். அணியா ஹோய் 1 2 3 4 5 6 8 இந்த அடவிலே சற்று மாறுபட்டதாக நாம் அமுங்கி எழும்ப வேண்டும்.
1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இணைந்து ஒரு முறை செய்து விடுவோம். அணியா ஹோய் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 ஹோய்யா. இந்த அடவை சற்று வித்தியாசமாக கூட செய்யலாம். அதாவது நான் மட்டும் செய்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இப்படியாக எந்த திசையிலும் நாம் போட்டுக்கொள்ளலாம். பெத்தவரே பெரியவரே எங்க வணக்கம், தலை கற்றவரே மற்றவரே